Hi everyone, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம how to find a given number is prime number or not இதுக்கான கோடிங் தான் பார்க்க போகிறோம். whether the given number is prime or not. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைம் நம்பர்னால் டெஃபினேஷன் தெரியும். ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஒன்று வந்து it is divisible by 1 and it is divisible by itself and only by itself. ஸோ இதுதான் வந்து ப்ரைம் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ப்ரைம் நம்பர் டெஃபினிஷன். எய்தர் இட் இஸ் டிவிசிபிள் பை 1 and ஆர் இட் இஸ் டிவிசிபிள் பை அண்டு கிடையாது ஆர் இட் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 அண்ட் 3. ஏன்னா 3 வந்து வேறு த்ரீயால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து டிவிசிபிள் பை 2, அதனால அது ப்ரைம் கிடையாது. 5 7 9 11. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விச் இஸ் 2 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசைட். ஸோ இது வந்து எக்ஸப்ஷன். ஸோ 3 5 7 9 11 ஆர் பியூர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இதில் இந்த இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன லாஜிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் தான், டிவிசிபிள் பை 1 அண்ட் டிவிசிபிள் பை இட் செல்ஃப். இது ரெண்டும் பண்ணுறப்ப நமக்கு 0 வரணும். இது ரெண்டு பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு 0 வந்தால் இட் இஸ் ப்ரைம் நம்பர், ஆர் இல்ஸ் இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். 2 3 n ஈக்குவல் டு 4 n equal to 5 n equal to 6 n equal to 7. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஐ வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப 3 4 5 6 7 வரைக்குமே எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 7 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபார் லூப் வச்சு ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஐ ஈக்குவல் டு 1 i less than or equal to n வரைக்கும். என்னோட வேல்யூ நான் இங்கே அப் டு 7 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ 7 வரைக்கும் நான் ஐட்ரேட். ஸோ ஃபார் i is equal to 1 n equal to 2ன்றப்ப i equal to 1 வரும். 1 less than or equal to 2 கண்டிஷன் ட்ரூ. ஸோ i equal to 1 மட்டும் செக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் மாட் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ n mod i ஈக்குவல் டு எனக்கு 0 வந்துச்சுன்னா, ஸோ ஐன்றது நான் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஐ வந்து 1 2 3 இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறப்ப இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 2. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் i ஈக்குவல் டு 1, i 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வரும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ n mod 2 n mod i எவாலுவேட் பண்ணுறேன். n mod iயோட வேல்யூ வந்து என்ன வரும்? 2 mod 1 ஈக்குவல் டு அடுத்தது ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 mod 2 அடுத்த ஐட்ரேஷனில் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 mod 1 ஃபஸ்ட் ஐட்ரேஷனில், நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் 2 mod 2. இதோட வேல்யூ என்னது? 2 mod 1 we know that it is 0. 2 mod 2 0. ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டுடுறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்படி வருது, நான் ப்ரைம் நம்பர்ஸ்க்கு எப்படி வருது, அந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ n3 எடுத்துக்கோங்க. 3 mod 1 எடுத்துக்கேன். 3 mod 2 வரும் செகண்ட் ஐட்ரேஷனில். தேர்ட் ஐட்ரேஷனில் 3 mod 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 mod 1 0, இது வந்து 1 வரும், இது வந்து 0 வரும். நெக்ஸ்ட்டு 4 mod 1, 4 mod 2, 4 mod 3, 4 mod 4. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 0, we know that 4 divided by 2 0, 4 mod 3 1, 4 mod 4 0. Next 5 mod 1, 5 mod 2, 5 mod 3, 5 mod 4,
5 mod 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0, இதில் வந்துட்டு 1, இதில் 2, இதில் 1, இதோட ரிமைண்டர் 0. ஸோ நெக்ஸ்ட்டு 6 mod 1, 6 mod 2, 6 mod 3, 6 mod 4, 6 5, 6 6. ஸோ இதில் வந்துட்டு 0, இது 3, இது 2, இதில் ரிமைண்டர் 2, இதில் ரிமைண்டர் 1, இதில் ரிமைண்டர் 0. நெக்ஸ்ட்டு 7 mod 1, 7 mod 2, 7 mod 3, 7 mod 4, 7 mod 5, 7 mod 6, 7 mod 7. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, 7 mod 2 வந்துட்டு 1, 7 mod 3 1, 7 mod 4 3, 7 mod 5 2, 7 mod 6 1, 7 mod 7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எது எது? 2, 3, 5, 7. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதில் எக்ஸாக்டாக 2 zeros தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கோங்களேன். இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 zeros. இதில் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 zeros. இதில் 3 zeros. இதில் எக்ஸாக்ட்லி 2 zeros. இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சாரி இது 2 கிடையாது, இது 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 zeros. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 zeros. ஸோ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதில் எனக்கு எக்ஸாக்டாக என்ன கவுண்ட் இருக்குது? 2. ஸோ என் 2ன்றது ப்ரைம் நம்பராக அதோட கவுண்ட்டு 0. இந்த மாதிரி நீங்கள் 7 8 9 10 என்ன ப்ரைம் நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரைம் நம்பருக்கு மட்டும் ரிமைண்டர் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா 3க்கும் 2 zeros இருக்குது, 4க்கு 3 zeros இருக்குது, 5க்கு 2 zeros இருக்குது, 6க்கு 3 zeros இருக்குது, அதே மாதிரி 7க்கு 2 zeros இருக்குது. ஸோ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதுக்கு எனக்கு என்ன வரும்? எக்ஸாக்டாக 2ன்னு வரும். அப்போது நான் இந்த ரிமைண்டர் வேல்யூ வர்றதை நான் ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு 2 டைம் கவுண்டோட வேல்யூவை நான் கவுண்ட்டுன்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 வர்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இட்ரேஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு 0 வரும். அப்போ இந்த கண்டிஷன் 0, கண்டிஷன் ஈக்குவல் டு 0, கவுண்ட் வந்து என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். இனிஷியலாக கவுண்ட் ஈக்குவல் டு நான் 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும் இல்லைங்களா? n mod iன்றப்ப 2 mod iன்றப்ப 0 ஆகும். அப்போ கவுண்ட் 1 ஆகும். அகெயின் அடுத்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகிறப்ப 2 mod 2 0 ஆகும். கவுண்ட் வந்து 2ன்னு ஆகிடும். ஸோ அப்போ கவுண்ட் வந்து 2ன்னு ஈக்குவல் டு 2ன்னு இருந்துச்சுன்னா எனக்கு இட்ஸ் அ ப்ரைம்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை மற்ற எந்த வேல்யூ வந்தாலும் நாட் ப்ரைம் அப்படின்ற லாஜிக் நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இது எடுத்துக்கோங்களேன், இங்கே கவுண்ட் 0 வரும். அப்போ என்ன ஆகும்? கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ ஆகும். கவுண்ட் வேல்யூ 1ன்னு இருக்கும். அடுத்தது 3 mod 2 வரும். இங்கே 1 நாட் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், உள்ளே போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 3 mod 3 வர்றப்ப 0 ஆகிடும். ஸோ இந்த 0 ஈக்குவல் டு 0 வரும், கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். 1ன்னு இருக்கிறது 2ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த லாஜிக் தான் நான் வந்து ப்ரைம் நம்பருக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கோடிங் பார்ட்டை நம்ம பார்த்துடலாம் இப்போ. கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் prime main method. ஸோ இந்த இடத்துல int n equal to 5 or 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா for loop யூஸ் பண்ணிக்கிறேன். for int I is equal to 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். and then I less than or equal to n I plus plus.
ஸோ இப்போ நான் ஃபார் லூப்பில் எல்லா நம்பர்ஸுமே கொடுத்துருக்கிற நம்பர் கூட நான் ஐட்ரேட் பண்ணணும். நான் அந்த லாஜிக் பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ இஃப் n mod I ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா கவுண்ட் ப்ளஸ் கவுண்ட் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பிஃபோர் தட் கவுண்ட் வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கவுண்ட் ப்ளஸ் ஸோ இதோட இந்த ஃபார் லூப்பை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபார் லூப் வந்து எல்லா வேல்யூஸ் ஆஃப் ஐக்கும் ஐட்ரேட் ஆகணும். ஸோ இங்கே 7 இருக்கிறப்ப 7 mod I வரும், அடுத்தது 7 mod 1 வரும், அடுத்தது 7 mod 2, 7 mod 3, 7 mod 4, 7 mod 5. ஏன்னா எனக்கு எதில் 0 வருதுன்றது ஐட்ரேட் பண்ணும். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 எப்போல்லாம் ட்ரூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கண்டிஷனுக்கு மட்டும்தான். 7 mod 1க்கும் ஈக்குவல் டு 0 வரும், அண்ட் 7 mod 7 ஈக்குவல் டு 0. மித்த எல்லா கண்டிஷனுக்குமே என்ன ஆகும், நமக்கு வேல்யூ கெட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 7 mod 1க்கும் 7 mod 7க்கு மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், 7 mod 7க்கு மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், 0ன்னு வரும். மித்த எல்லாத்துக்கும் எனக்கு வேல்யூ சம் வேல்யூஸ் வரும். ஸோ அதனால எனக்கு இந்த கவுண்ட் வேல்யூ இன்க்ரிமெண்ட் 0 ஈக்குவல் டு 0ன்னு வர்றப்போ மட்டும்தான் எனக்கு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கவுண்ட் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனில் மட்டும் தான் ட்ரூ ஆகும். ஸோ கவுண்ட் வேல்யூ 0லேருந்து 1, 2ன்னு இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப்பை எக்ஸிட், ஏன்னா எல்லா வேல்யூஸும் ஐட்ரேட் பண்ணி முடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன். எதுக்காகனா கவுண்ட்டை செக் பண்ணுறதுக்கு. கவுண்ட் ஈக்குவல் டு 2, ஏன்னா 2ன்னு இருந்தால் தான் எக்ஸாக்ட் ப்ரைம் நம்பர் நமக்கு. ஸோ இருந்துச்சுன்னா நான் வந்து என்னன்னு பிரிண்ட் பண்ணுறேன், இட் இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். The number is a prime number. ஸோ இதோட எல்ஸ் பார்ட்டில் என்ன கொடுக்க போகிறேன், நாட் அ ப்ரைம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the number 7 is a prime number. நான் வேறு எதாவது நம்பர்ஸ் கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன், 6 கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 6 is not a prime number. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரைம்க்கு என்னோட லாஜிக்கில் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கானது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.